ஹாய் ஆல் ஃப்ரைடே வரலட்சுமி பூஜா நம்ம வீட்டில் எப்படி போச்சு அப்படின்றது தான் இந்த வீடியோவில் ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப கிராண்டாலாம் இல்லாமல் சிம்பிளாக தாங்க செஞ்சுருக்கோம். ஒரு நாள் முன்னாடியே பூஜை சாமானெல்லாம் வாஷ் பண்ணி ரெடி பண்ணி வச்சாச்சு பூஜை ரூமில். இந்த சாரீ தான் நாங்கள் அம்மனுக்கு செலக்ட் பண்ணி வாங்கியிருந்தோம். க்ரீன் கலர் சூப்பராக இருந்துச்சு. அம்மனுக்கு கட்டியானோன்னு தான் அதோடைய அழகே தெரிஞ்சிச்சு அப்படின்னே சொல்லலாம். ஒரு நாள் முன்னாடி நைட்டே ப்ரீப்ளீட் பண்ணி வச்சுட்டு ரெடியாக வச்சுட்டோம். ஏன்னா மார்னிங் எழுந்து நாங்கள் 6 o'clockலேருந்து 7:30க்குள்ளே அம்மாவை உள்ளே அழைச்சிட்டு வரணும் அப்படின்றதுனால நைட்டே எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கலான்னு. அம்மனுடைய முகவடியும் நமக்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு எப்படி விருப்பமோ அப்படி அலங்காரம் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை ப்ளைனாக கூட வைக்கலாங்க, நம்ம விருப்பம்தான். மார்னிங் வாசல் தெளித்து கோலம் போட்டு மாவிளை தோரணம்லாம் கட்டிட்டு பூ மாலை தோரணம் எல்லாமே வாசலுக்கு போட்டு அலங்காரம் பண்ணிவிட்டு அம்மனை அழைச்சிட்டு வந்து வச்சாச்சு. அழகாக 2 பக்கமும் தீபம் ஏற்றிட்டு நடுவில் நான் வெள்ளி காமாட்சி அம்மாளுக்கு புதுசாக வாங்கியிருந்தேன். அதையும் இன்றைக்கி அம்மனுக்காக வச்சு ஏற்றிட்டு சக்கரை பொங்கல் செஞ்சு நல்லபடியாக வழிபாடு செஞ்சுட்டோம். வரலட்சுமி பூஜை வந்துட்டு பழக்கம் இருக்கிறவங்க தான் செய்யணும், இல்லைனா செய்யக்கூடாது அப்படின்ற தாட் சில பேர் மைண்டில் இன்னும் ஓடிட்டு தான் இருக்குது. பட் என்னை பொறுத்த வரைக்கும் அப்படியெல்லாம் இல்லைங்க. யாருக்குமே முதல்லே பழக்கம் இருக்காது இல்லையா? எல்லாமே ஒரு வாட்டி புதுசாக தான் செய்வாங்க. அப்புறம் தான் அவங்களுக்கு பழக்கமாகும். அந்த மாதிரி தான் நான் மேரேஜ் ஆகிட்டு 2 இயர்ஸாக தாங்க இந்த பூஜை செஞ்சிட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி அம்மா வீட்டில் ஃபோட்டோ வச்சு செய்வாங்க. இப்போ அம்மா வீட்டில் இந்த மாதிரி சிலை வச்சு செய்கிறாங்க. ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. டே ரொம்ப சூப்பராக போச்சுன்னே சொல்லலாம். இன்வைட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்தாங்க. எல்லாருக்கும் தாம்பூலம் கொடுத்துட்டு ரொம்பவே மன திருப்தியோட பூஜை வழிபாடு பண்ணியாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.